வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு ஒரு குருநாதர் அருணாபெருமானுக்கு ஜெய். எம்பெருமான் கருணை முழுவதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாரூர் திருப்பூண்ட மகாமந்திரத்தில் கௌமார இணையதளத்து வரிசைப்படி பாடல்கள் 1973 பரதவித புண்டரிக என துவங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டன் திருவடிக்கு. இந்த பாடல் எம்பெருமான் நம்மை காத்தருள வேண்டி பாடப்பெற்ற பாடல். தனதன தந்ததன தான தாத்தன தனதன தந்ததன தான தாத்தன தனதன தந்ததன தான தாத்தன தனதான பாடல் பார்ப்போம். பரதவித புண்டரிக பாதத்தாட்டிகள் அமுதுமொழியும் குமுத கீதப்பாட்டிகள் பலர் பொருள் கவர்ந்து இடைக்கலாம் இட்டு ஓட்டிகள் கொடிதாய பழுது ஒழிய அன்பு முடையாரை போல் சிறிது அழுதழுது கண் பிசையும் ஆசை கூற்றிகள் பகழியென வந்துபடு பார்வை கூற்றினர் ஒரு காம விரகம் விளைகின்ற கழுநீரை சேர்த்து அகில் மிருகமத மிகுந்த பனிநீரை தேக்கிய விபுதர் பதி அங்கதலம் மேவி சாற்றிய தமிழ்நூலின் விததிகமல் தென்றல் வர வீசி கோட்டிகள் முலைகளில் விழுந்து பரிதாபத்தாற்றினில் விடி அளவு நைந்து உருகுவேனை காப்பதும் ஒரு நாடு உலகமனை பந்தி அபிஷேகத்தாற்றிய சகல உலகம் தரும் அமோக பார்ப்பதி உடன் உருவு பங்கு உடைய நாக காப்பனும் உரிதாவும் ஒரு களவு கண்டு தனி கோபத்தாய்க்குல மகளிர் சிறு தும்பு கொடு மோதி சேர்த்திடும் உரலோடு தவழ்ந்த நவநீத கூற்றனும் அதிகோப கர விகட வெம் கட கபோல போர் கிரி கடவிய புரந்தரனும் வேலை போற்றுகை கர்மம் என வந்து தோழ வேத பால் பதி பிரியாத கடவுளை முனிந்து அமரர் ஊரை காத்து உயர் கரவட கிரௌஜகிரி சாய தோற்று எடுகடல் என உடைந்த அவுணர் ஓடத்தாக்கிய பெருமாளே. பரதவித புண்டரிக பாதத்தாட்டிகள் அமுது பொழியும் குமுத கீதப்பாட்டிகள் பலர் பொருள் கவர்ந்து இடைக்கலாம் இட்டு ஓட்டிகள் குடிதாய பழுது ஒழிய அன்பு முடையாரை போல் சிறிது அழுதழுது கண்பிசையும் ஆசை கூற்றிகள் பகழியென வந்துபடு பார்வை கூற்றினர் ஒரு காம விரகம் விளைகின்ற கழுநீரை சேர்த்து அகில் மிருகமத மிகுந்த பனிநீரை தேக்கிய விபுதர் பதி அங்கதலம் மேவி சாற்றிய தமிழ்நூலின் விததி கமல் தென்றல் வர வீசி கோட்டிகள் முலைகளில் விழுந்து பரிதாபத்து ஆற்றினில் விடியளவு நைந்து உருகுவேனை காப்பதும் ஒரு நாளில் முதல் பகுதியில் சுவாமி முடிகிறார். அப்படின்னா அது என்ன பொருள்? பரதநாட்டிய வகைகளுக்கு தக்கதும் தாமரை மலர் போன்றதுமான பாதங்களை கொண்டு ஆடல் ஆடுபவர்கள், அமுதம் பொழிகின்றதும் குமுதமலர் போன்றதுமான வாயின்றும் கீதங்கள் நிறைந்த பாடலை பாடுபவர்கள், பல பேருடைய பொருள்களை கவர்ந்த பின்பு மத்தியில் ஒரு சமயத்தில் சண்டை செய்து ஓட்டி விடுபவர்கள், பொல்லாத குற்றம் சாராத வகைக்கு அன்பு உள்ளவர்கள் போல சிறிதளவு அழுதும் கண்ணை பிசைந்தும் ஆசை மொழிகளை பேசுபவர்கள், அம்பு என்று சொல்லும்படி வந்து பாய்கின்ற பார்வையை உடையவராய் யமனை நிகழ்ப்பவர்கள், ஒருதலை காமமாம் அல்லது ஒப்பற்ற காமமாகிய விரக நோயை காமத்தை விளைவிக்கும் செங்கழு நீர் பூவை சேர்த்து முடித்து அகில் மிருகமதம் அதாவது கஸ்தூரி நிரம்ப பன்னீர் இவைகளை நிரப்புபவர்கள் ஆகிய வேசைகளின் விபுதர் பதி தேவர்களின் தலைவனான இந்திரனுடைய உடம்பிடத்தில் உள்ள அடையாள குறியாம் அல்குலை அனுபவிக்க விரும்பி பாடிய தமிழ் நூல்களின் விததி பரப்பின் இனிய நறுமணம் வீசும் தென்றல் காற்று வரும்படி வீசுகின்ற கோஷ்டிகள் மகளிர் கூட்டங்கள் அல்லது கோட்டிகள் ஆடவரின் மனத்தை வலிப்பவர்கள் ஆகிய இவர்களின் கொங்கிகளில் விழுந்து பரிதபிக்கத்தக்க வழியில் பொழுது விடிம்பரை காமப்பித்தில் நைந்து உருகுகின்ற என்னை காத்தருடும் நாள் ஒன்றும் உண்டோ அப்படின்னு அந்த நாள் வரவேணும் வேண்டுகிறார். 2வது பகுதியில் உலக பனை பந்தி அபிஷேகத்தாற்றிய சகல உலகம் தரும் அமோக பார்ப்பதி உடன் உருவு பங்கு உடைய நாகக்காப்பனும் உரிதாவும் ஒரு களவு கண்டு தனி கோபத்தாய்க்குல மகளிர் சிறு தும்பு கொடு மோதி சேர்த்திடும் உரலோடு தவழ்ந்த நவநீத கூற்றனும் அதிகோப கர விகட வெம் கட கபோல போர் கிரி கடவிய புரந்தரனும் வேலை போற்றுகை கருமம் என வந்து தொழ வேதப்பால் பதி பிரியாத கடவுளை முனிந்த அமரர் ஊரை காத்து உயர் கரவட கிரௌஞ்சகிரி சாய தோற்று எடுகடல் என உடைந்த அவுணர் ஓடத்தாக்கிய பெருமாளேன்னு முடிகிறார். ஆதிசேஷனுடைய பெருமை வாய்ந்த கூட்டமாகிய முடியின் மேல் தாங்கப்பட்ட எல்லா உலகங்களையும் தந்த மருள் இல்லாத பார்வதி தேவி தன்னுடைய உருவில் ஒரு பாகத்தில் உடையவனும் நாகத்தை அதாவது பாம்பை காப்பாக கங்கணமாக அணிந்துள்ளவனுமான சிவபெருமானும் உரிமீது தாவிய ஒரு திருட்டுத்தனத்தை கண்டு மிகுந்த கோபம் கொண்டவர்களான ஆய்க்குல மகளிர் இடையறுத்து பெண்கள் சிறிய கயிறு கொண்டு மோதி கட்டி வைத்த உரலோடு தவழ்ந்த வெண்ணெய் உண்டவன் என்னும் பேச்சுக்கு இடம் தந்தவனும் வெண்ணெய் உண்டவன் என்று பேசப்படுபவனும் மிகுந்த கோபத்தை கொண்டதும் துதிக்கையுடையதும் அழகுடையதும் கொடிய மதத்தை தரும் கன்னத்தை உடையதும் போருக்கு அமைந்ததுமான மலை போன்ற ஐராவதம் என்னும் வெள்ளை யானையை செலுத்தும் இந்திரனும் வேளை பெருமானாம் செவ்வேளை துதித்து வணங்குதல் நமது கடமை செயலாகும் என்று உணர்ந்து வந்து வணங்க வேத பால் பதிப்பிரியாத வேத பிரணவத்தில் பதிப்பொருள் விளங்கப்படாத கடவுள் தேவனாம் பிரம்மனை கோபித்தும் தேவனுடைய ஊரை அதாவது பொன்னுலகை காத்தும் உயரமுள்ளதும் வஞ்சகம் நிறைந்ததுமான கிரௌஞ்சகிரி மாண்டொழியும் தோற்றுப்போய் 7 கடல்களும் பெருக்கெடுத்தது போல சிதறுண்டு அசுரர்கள் யாவரும் ஓட்டம் பிடிக்கும்படியும் எதிர்த்து மோதிய பெருமாளை காப்பதும் ஒரு நாளே அப்படின்னு வேண்டிக்கிற பாடல். இப்போ
ஒரு காம விரகம் அப்படின்னா ஒருதலை காமம் அப்படின்னு பொருள் சொல்லலாம். ஒருதலை காமம்னா ஒரு பக்கமான காதல். வேசையர் காதல் உண்மை காதல் இல்லை. அவரிடம் செல்பவன் காதலே உண்மை காதல். அதனால அது வந்து ஒருதலை காதலாக நம்ம இந்த இடத்துல வச்சுக்கணும். விபுதர் பதி அங்கதலம் மேவி. இந்திரனுடைய அங்கதலம் என்பது அவனுடைய உடலெல்லாம் சாபத்தால் கொண்ட யோனி, பெண்குறியை குறிக்கும். இது ஏற்கனவே நம்ம இந்த வரலாறு நம்ம ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருக்கோம். அதை சொல்கிறார் சுவாமி. அடுத்தது அபிஷேகத்தாற்றி. அபிஷேகம்னா முடி. ஆதிசேஷனுடைய தலைகளில் தாங்கப்படும் சகல உலகங்களையும் ஈன்றவள் பார்ப்பை தேவி. அருண கணபன பொய்கை சுடிகையின் அகிலபனமும் உதவும் மதைமகளின் பர்பூத வேதாட வகுப்பில். அடுத்தது நாக கங்கணம்ங்கிறார். நாக காப்பன். பையறவு பையணி அரவு கை அணிபவன்பர் சம்பந்தம். நாக கங்கணம் சிவபெருமான் போன்றிருப்பதை சொல்கிறார். அடுத்தது சிறு தும்பு கொடு மோதி கட்டுண்டது. கண்ணி நுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்பர் மதுரகவி. அடுத்தது உரலோடு தவழ்ந்த வரலாறு. இதுவும் இருக்கு, திருப்பூரில் படிச்சிருக்கோம். கருமம் என வந்து தோழ. கர்மம்னா அவசியம் செய்ய வேண்டிய கடமை. காணப்பேர் கைதோழல் கர்மமேம்பர் சம்பந்தர். அடுத்தது வேதப்பால் பதி பிரியாத கடவுள். வேத பிரணவத்தில் பதிப்பொருள் விளங்க பெறாத பிரம்மனை சொல்கிறார். அடுத்தது கடவுளை முனிந்து அமரர். பிரம்மனை முனிந்த வரலாறு. இதெல்லாம் வந்து நம்ம பல்வேறு திருப்புகழ் பாடல்களில் படித்த விஷயங்கள் தான் இந்த பாடலுடைய பின்பகுதியில் வரலாற்று செறிவுகளாக வந்திருக்கு. இப்போ இந்த பாடலில் அது பரதநாட்டிய வகைகளுக்கு ஏற்றது. தாமரை மலர் போன்றதுமான பாதங்களை கொண்டு நாட்டியம் ஆடுபவர்கள், அமுதம் பொழிகின்ற குமுதம் மலர் போன்ற வாயினின்றும் கீதங்கள் நிறைந்த பாடல்களை பாடுபவர்கள், பல பேருடைய பொருள்களை கவர்ந்து மத்தியில் சண்டை செய்து கவர்ந்த பின்பு ஓட்டி விடுபவர்கள், பொல்லாத குற்றம் தம்மேல் சாராத வகைக்கு அன்பு உள்ளவர்கள் போல சிறிதளவு அழுது கொண்டே கண்களை பிசைந்து ஆசை மொழியில் பேசுபவர்கள், அம்பு என்று சொல்லும்படி வந்து பாய்கின்ற பார்வையுடையவர்கள், ஒருதலை காமமாகிய நோயை விளைவிக்கும் செங்கழு நீர் பூவை சேர்த்து முடித்து அகில் கஸ்தூரி நிரம்ப பன்னீரவைகளை நிறைய அணிபவர்களாகி விலைமாதர்கள், தேவர்களுக்கு தலைவனான இந்திரனுடைய உடம்பில் உள்ள அடையாளக்குரிய விரும்பி பாடிய தமிழ் நூல்களின் பரப்பின் இனிய நரம் வீசும் தென்றல் காற்று வரும்படி வீசி மக்கள் மனதை வடைப்பவர்களாகிய இவர்களின் மார்பகங்களில் விழுந்து பரிதாபமான வழியில் விடியும் வரை வருந்தி உருகின்ற என்னை காத்தொழுகின்ற நாள் ஒன்று வருமோ அப்படின்னு கேட்கிறார். 2வது பகுதி எம்பெருமானுடைய பராக்கிரம், அதாவது ஆதிசேஷனுடைய பெருமை வாய்ந்த படக்கூட்டமாகிய முடியின் மேல் தாங்கப்பட்ட எல்லா உலகங்களையும் ஈன்றருடைய மருளற்ற பார்வதி தேவியை தன்னுடைய உருவில் ஒரு பாகத்தில் உடையவனும் பாம்பை கங்கணமாக அணிந்துள்ளவனும் ஆகிய சிவபெருமானும் உரி மீது தாவிய ஒரு திருட்டுத்தனத்தை கண்டு மிகுந்த கோபம் கொண்டவர்களாகிய 1000 பெண்கள் சிறு கயிறு கொண்டு மோதி கட்டி வைத்த ஒருளோடு தவழ்ந்த வெண்ணெய் திருடி என்று சொல்லப்படுகின்ற வெண்ணெய் திருடியவன் என்று பேசப்படுவனாகிய கண்ணனும் மிகுந்த கோபத்தை கொண்டதும் துதிக்கை உடையதும் அழகானதும் கொடிய மதநீர் வடியும் கன்னத்தை உடையதும் போருக்கு அமைந்ததுமான மலை போன்ற ஐராவதம் என்னும் வெள்ளை யானையை செலுத்தும் இந்திரனும். இந்த 3 பேர் சொல்றார். திருமால், இந்திரன், சிவன். இந்த மூவரும் உன்னை துதித்தல் தம்முடைய கடமை செயல் என்று உணர்ந்து வந்து வணங்க வேத பிரணவத்தில் பதிப்பொருள் விளங்கப்பெறாத தேவனாகிய பிரம்மனை கோபித்து தேவர்கள் ஊராகிய அமராவதியை காத்து உயரமுள்ளதும் வஞ்சம் நிறைந்துள்ளதுமான கிரௌஞ்சமலை மாண்டு அழிந்து தோல்வி அடைந்து போக 7 கடல்களும் பெருக்கெழுந்தது போல சிதறுண்டு அசுரர்கள் யாவரும் போர்க்களத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கும்படி எதிர்த்து மோதிய பெருமாளே அப்படின்னு எம்பெருமாட பராக்கிரமத்தை சொல்லி, நான் உய்வடையும்படி என்னை காத்தருளும் நாள் உண்டா, அந்த நாள் வர வேண்டும்னு வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டம் திருவிழா சமர்ப்பித்து அவன் அருள் பத்திரம் குருநாதர் அருணாபெருமனுக்கு பழனாபுரி ஆண்டவனின் இறைவனின் திருப்பாதங்கள் சமர்ப்படும். முருகா 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 முருகா.